இந்திய சினிமா மற்றும் அரசியல் வரலாற்றில் நட்சத்திரங்கள் இருக்கிறார்கள், சூப்பர் ஸ்டார்கள் இருக்கிறார்கள். ஆனால் தளபதி என்று அழைக்கப்படும் ஒருவரே இங்கு ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்துகிறார். 2025ஆம் ஆண்டு மறையும். இந்த வேளையில் தமிழ்நாடு ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. இந்த புயலின் மையப்புள்ளியில் நிற்பவர் ஜோசப் விஜய் சந்திரசேகர். உலகிற்கு அவர் விஜய். ஆனால் கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கு அவர் தளபதி. கடந்த 30 ஆண்டுகளாக தன் சினிமா புகழை ஒரு அசைக்க முடியாத அரசியல் கோட்டையாக மாற்றியிருக்கும் ஒருவரின் கதை இது. இது வெறும் ஒரு நடிகரின் அரசியல் பிரவேசம் அல்ல. இது பிரம்மாண்டமும் வெறித்தனமும் எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்ற ஒரு அரசியல் பாடம். சென்னையின் வீதிகளில் தொடங்கி மலேசியாவின் நிரம்பி வழிந்த ஸ்டேடியங்கள் வரை, தோல்விகளை தாண்டி, தங்கையை இழந்த சோகத்தை தாண்டி, பெற்ற தந்தையையே எதிர்த்து நின்ற துணிச்சலை கடந்து தமிழக வெற்றிக் கழகம் என்ற மாபெரும் அரசியல் இயந்திரத்தை உருவாக்கிய அந்த தலைவனின் கதையை இன்று நாம் அலசப்போகிறோம். இது ஒரு நேரடி வாரிசின் கதை. 2026 அரசியல்வாதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 1974 பிறந்த அந்த சிறுவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜூன் 22, 1974. விஜயின் பிறப்பே ஒரு மதச்சார்பற்ற அடையாளம். தந்தை கிறிஸ்தவர், தாய் இந்து. இந்த இருவேறு மதங்களின் கலவையே இன்று அவர் முன்னிறுத்தும் மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அரசியல் கோட்பாட்டின் முதல் அஸ்திவாரம். ஆனால் அவரது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிய ஒரு சம்பவம் இருந்தது. விஜய்க்கு வித்யா என்ற ஒரு தங்கை இருந்தாள். அவள்தான் அவரது உலகம். ஆனால் 2வது வயதிலேயே வித்யா இறந்து போனாள். அதற்கு முன் விஜய் மிகவும் சுட்டித்தனமான அதிகம் பேசும் சிறுவன். ஆனால் தங்கையின் இறப்புக்குப் பிறகு அவர் அமைதியானார், பேச்சை குறைத்தார், ஒரு பார்வையாளராக மாறினார். உளவியலாளர்கள் இதை டிராமா என்று சொல்வார்கள். ஆனால் விஜய்க்கு அதே விஷயம் சேவியர் காம்ப்ளெக்ஸாக மாறியது. திருப்பாச்சி, வேலாயுதம், திரையில் ஒரு தங்கையை பாதுகாக்கும் காட்சிகளில் அவர் காட்டும் உணர்ச்சிகள் வெறும் நடிப்பு அல்ல, அது வித்யாவின் நினைவு. இன்று அரசியலில் பெண்களை பாதுகாப்பேன் என்று அவர் சொல்வது இறந்து போன தன் தங்கையை காப்பாற்ற முடியாத அந்த அண்ணனின் ஆதங்கமே. இந்த நட்சத்திர அந்தஸ்து அவருக்கு தட்டில் வைத்து வழங்கப்படவில்லை. அவமானங்களை மிதித்துத்தான் அவர் மேலே வந்தார். நாளைய தீர்ப்பு. வயது 18. பிரபலவார இதழ் ஒன்று எழுதியது, இந்த முகத்தை பார்க்கவா காசு கொடுத்து தியேட்டருக்கு போக வேண்டும்? உருவம் கேலி செய்யப்பட்டது, நடிப்பு நிராகரிக்கப்பட்டது, இயக்குனரின் மகன் என்ற முத்திரை குத்தப்பட்டது. ஆனால் விஜய் ஓடி ஒளியவில்லை. அவர் தன்னை மாற்றிக்கொண்டார். 1996 பூவே உனக்காக ஒரு காதலனாக பெண் ரசிகர்களின் மனதை வென்றார். அதுவே இன்று வரை அவரின் அசைக்க முடியாத வாக்கு வங்கி. 2004 கில்லி. மாஸ் ஹீரோ பிறந்தார். 50 கோடியை தாண்டிய முதல் தமிழ் படம். வளர்ச்சி இருக்கும் இடத்தில் தேக்கமும் இருக்கும். 2007 முதல் 2010 வரை விஜய் சறுக்கினார். அழகிய தமிழ் மகன், குருவி, வில்லு, தோல்விகள். 2010 50வது படம் சுறா. 50 கோடி பட்ஜெட், 15 கோடி வசூல். விஜயின் சகாப்தம் முடிந்தது என்று கிசுகிசு. ஆனால் இந்த தோல்விதான் அவரை விழிப்படையச் செய்தது. பழைய ஃபார்முலா தூக்கி எறியப்பட்டது. 2012 துப்பாக்கி. ஸ்டைல், அர்பன், மாஸ், 100 கோடி கிளப். ஆண்டிலிருந்து லியோ வரை அசுர வளர்ச்சி. சினிமாவில் ஜெயித்தவர். சொந்த வீட்டில் ஒரு போரை சந்தித்தார். அவரது அனுமதியில்லாமல் ஒரு அரசியல் கட்சி பதிவு. விஜய் அமைதியாக இருக்கவில்லை. நீதிமன்றம். தந்தை, தாய் உட்பட 11 பேர் மீது வழக்கு. என் பெயரை அரசியலுக்கு பயன்படுத்தாதீர்கள். இது குடும்பச் சண்டை அல்ல. இது நான் யாருடைய கைப்பாவையும் இல்லை என்று சொன்ன அரசியல் அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழகம். விக்கிரவாண்டி மாநாடு. 8 லட்சம் பேர். பெரியார், அம்பேத்கர், காமராஜர். 2025 கரூர். நெரிசல்.
5 உயிர்கள். எனக்கு பணம் வேண்டாம், என் தங்கை வேண்டும். அந்த வார்த்தை விஜய்யை உலுக்கியது. பொறுப்பு ஏற்றார். 20 லட்சம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும். அரசியல் என்பது கூட்டமல்ல, பொறுப்பு. 69வது படம். கடைசி படம். ஜனநாயகன். டிசம்பர் 27, 2025. மலேசியா. 85,000 ரசிகர்கள். உங்களுக்காக நான் சினிமாவையே விட்டு வருகிறேன். அழுகை, ஆர்ப்பரிப்பு. நடிகன் முடிந்தான், அரசியல்வாதி பிறந்தான். 2026 நெருங்குகிறது. இனி தீர்ப்பை பாக்ஸ் ஆபீஸ் வழங்காது, வாக்குச்சாவடிகள்தான் வழங்கும். இது தளபதியின் கதை.